வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2 அமர்வுகளாக இன்றைய நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். முதல் அமர்வுல மிக முக்கியமானதாக முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையில் இருக்கிற இந்த கருத்து மோதல் குறித்து பேச இருக்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். நடந்து கொண்டிருக்கின்ற அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையின் காரணமாக தமிழக அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் என்பது ஸ்தம்பித்து போய்விட்டது என்கிற குற்றச்சாட்டை கடந்த சில நாட்களாக கூறி வருகிறார். இது ஒரு பினாமி ஆட்சி என்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக நேற்றைக்கு மே தின நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வேறு எந்த அரசாங்கங்களும் வேறு எந்த முதலமைச்சரும் செய்யாத அளவில் நான் பல்வேறு திட்டங்கள்ல கையெழுத்துகள் இட்டு இருக்கேன். கோப்புகள்ல கையெழுத்திடுவதில் ஒரு 1570 கோப்புகள் 70 நாட்கள்ல கையெழுத்திட்டு இருக்கிறேன். பல்வேறு நலத்திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அமைச்சர்களும் களத்தில் இருக்கிறாங்க. எனவே இதை செயல்படாத அரசு, நிர்வாகம் முடங்கி போய்விட்டது என்று சொல்வதெல்லாம் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் என்பதாக நேற்றைக்கு அவர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். தமிழக அரசினுடைய நிர்வாகம் என்பது சரியாக இயங்குகிறதா? கடந்த 6 மாதங்களாகவே தமிழக அரசினுடைய நிர்வாகம் முடங்கி போய்விட்டது என்று பல எதிர்க்கட்சிகளும் கூட இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில்தான் இது முதல் அமர்வில் இதை ஒரு தலைப்பாக நாம் எடுத்து விவாதிக்க இருக்கின்றோம். இந்த முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பரந்தாமன், வழக்கறிஞர் திரு பரந்தாமன், மதுரை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஸ்ரீனிவாசன், விரைவில் நம்மோடு இணைகிறார் திரு ஆவடிக்குமார். அனைவருக்கும் வணக்கம். என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க திரு பரந்தாமன்? தமிழக அரசாங்கமே ஸ்தம்பித்து போய்விட்டது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கான அடிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் பார்க்குது? ரொம்ப சிம்பிள். பாமர மக்களுக்கும் தெரியும். சாதாரண ஒரு தாலுகா ஆஃபீஸிலிருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து செக்ரட்டரியேட் வரைக்கும் எந்த ஒரு விதமான ஒரு நிர்வாக நடைமுறை, ஃபைல் மூமெண்ட்டு, கோப்புகள் மூமெண்ட்டு எதுவுமே இல்லாமல் கடந்த பல மாதங்களாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தெளிவாக மக்களுக்கு புரிகின்ற வகையில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் கிடையாது. அரசாங்கத்தில் ஒரு திட்டம் கொண்டு வரதாக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே கொண்டு வந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது துறை ரீதியான கோப்புகளை அமைச்சர்கள் கையொப்பமிட்டு, முதலமைச்சர் கையொப்பமிட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதிலும் சரி, இதுவரை இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தில், அதிமுக அரசாங்கத்தில் இதுவரை இல்லை என்பது மக்களுக்கு நிதர்சனமான உண்மை. இதற்காக பெரிய ஒரு பூத கண்ணாடி வச்சு போய் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. முதலமைச்சர் உங்களுக்கு பதில் கொடுத்திருக்காரு. 1750 கோப்புகள் வரைக்கும் கையெழுத்து, 1750 கோப்புகள். அப்பனா இந்த 1570 கோப்புகள் நான் போட்டிருக்கிறேன்னு சொல்றாருன்னா இதுல இருந்தே தெரியுது எவ்வளவு காலம் இவங்க நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கு, இந்த கோப்புகள்லாம் தேங்கி இருக்கிறது. தினம் தினம் முதலமைச்சர் கையெழுத்து போட்டிருந்தா எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு பத்திரத்தை அவரே கொடுத்துக்கணும்? இன்னொன்னு என்னன்னா, இந்த கோப்புகள்ல எது சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல் தலைவர் கேட்டிருக்கிறதுபடி திட்டங்களுக்கான அனுமதி அளிக்கப்பட்ட கோப்புகள் எவை, அல்லது தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கான அனுமதி அளிக்கப்பட்ட கோப்புகள் எது, இப்படிப்பட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த கோப்புகளை நான் விசாரிச்ச செக்ரட்டரியேட் வரைக்கும் இப்போ எனக்கு வரும்போது தான் எனக்கு கிடைச்ச தகவலின்படி நார்மலாக அந்த டிஏ ஃபைல்ஸு, டே டு டே ரொட்டீன் மேட்டர்ஸ் அஃபேர்ஸ்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் போட வேண்டிய ஃபைலுங்க தான் போட்டிருக்கிறாங்களே தவிர எந்த விதமான கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய அல்லது கொள்கை முடிவு எடுக்கப்பட்ட அந்த கோப்புகள்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் செயல் தலைவர்கள். விவசாயிகள் மரணங்கள் ஏற்பட்டது, அந்த விவசாயிகள் மரணங்கள் கிடையாது, அவைகளெல்லாம் தற்கொலைன்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் போடுறாங்கன்னா அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் அல்லது அவர் ஒப்புதல், அவருடைய கோப்பு கையெழுத்து இல்லாமல் போட முடியாது. அதை வேணா முத்திரையா அவங்க சொல்லிக்கலாம். மற்றபடி சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லைன்ற போது இதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை எல்லாம் நம்ம தேட வேண்டியது அவசியமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு நாள் வாய் திறக்காத முதலமைச்சர் இப்படிப்பட்ட சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தது என்ன? நாட்டு மக்கள் நீங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது உண்மை அது. எந்த மந்திரிங்க சார் மாண்புமிகு அமைச்சர்கள் செக்ரட்டரியேட் டெய்லியும் போயிட்டு இருக்காங்க? இல்ல முதலமைச்சர் எல்லாமே இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இந்த அணி பேசுறாங்களா, அந்த அணி பேசுறாங்களா, இன்னைக்கு பேச்சு எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒரு செய்திகள் தானே பரபரப்பா ஊடகங்களை கொடுக்கறது தான் அவங்களுக்கு வேலையா இருக்கிறாங்களே தவிர, சார் சிம்பிளா சொல்றேன் சார், 33-34 அமைச்சர்களுக்காக இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாலைவனமாக்கப்பட்டு சூறையாடப்படுகிறது. அவங்களோட சுய நலத்துக்கு தான் நடக்குது வேற. கவர்மெண்ட்
மற்றபடி மக்களுக்கான கவர்மெண்ட் இது கிடையாது. அவ்வளவுதான். தொடர்ந்து இன்னைக்கு அமைச்சரவை கூட்டி ஆமா, அதுல சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகளை ஆராய்வதற்கு இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடத்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடி அமைச்சர் இப்போ மாவட்ட ஆட்சியர்களுடையும் வீடியோ கான்பரன்சிங்ல இப்போ அந்த மாவட்ட பிரச்சனைகளை ஆய்வுபடுத்த தொடங்கி இருக்கிறேன் அதெல்லாம சொல்றாரு. தொடங்கி இருக்கிறேன்னு சொல்றாரு. எந்த மாவட்டத்துக்கு வீடியோ கான்பரன்சிங் பண்ணியிருக்கிறாரு? நான் கேட்குறேன் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார். நான் இது பொதுவாக எல்லாருமே எழுப்பக்கூடிய ஒரு கேள்விதான். ஒரு கேபினெட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள் எல்லாம் கேபினெட் மீட்டிங் முடிஞ்ச பிறகு பிரஸ் கூப்பிட்டு இதுதான் எங்களுடைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது, இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அப்படி நடந்தது இல்ல. எல்லா நேரங்களும் அமைச்சரவை கூட்டத்துல மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான் சொல்லிருக்காங்களே தவிர பல நேரங்கள்ல அது சொல்லப்படாம இல்ல. நான் என்ன சொல்றேன், அது கூட இல்லையே இந்த கவர்மெண்ட்ல. உங்களை மாதிரி ஊடகங்களாளர்கள் கலைஞரை போய் கேபினெட் கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க போய் கேட்டிருக்கீங்க பல பத்திரிகைகள். அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இது அந்த செய்தி குறிப்பு இவங்க கொடுக்காத பொழுது இவங்க நாங்க இன்னொன்னு சொல்ல போனா, இன்னும் நேற்றுக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சேலத்தில் கூட சீஃப் மினிஸ்டர். அதாவது ஒரு திட்டத்தை இன்னும் 6 மாசத்தில் தொடங்குவோம். எப்படிப்பட்ட ஒரு அபத்தமான ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு கொடுக்கும் 6 மாதத்துல தொடங்குவோங்கிறத இப்ப சொல்றாருன்னா, ஏதோ மக்களுக்கு சொல்ல வேண்டும், பேட்டிகள் கொடுக்க வேண்டும், பத்திரிகையில செய்தி வர வேண்டும் என்றுதான் இவங்க போக்கு போயின்னு இருக்கிறத தவிர மற்றபடி செய்த காரியங்களை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம், இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். குடிநீர் பிரச்சனைக்காக அது நீக்கிறதுக்கான இதே உங்க அரங்கத்துல OS மணியன் அவர்கள் உங்க அரங்கத்துல நீங்க கூட கேட்டீங்க, இது மக்களுக்கான உத்தரவாதம் எடுத்துக்கலாம், மார்ச் மாதத்திற்குள் குடிநீர் பிரச்சனை தீர்த்து காட்டுவோம் சொன்னாரு. என்ன ஆச்சு இன்னைக்கு வரைக்கும்? அந்த குடிநீர் பிரச்சனைக்காக ஊரகத்துறை மூலமாக கொடுக்கப்படுகிற தொகை இவ்வளவு, நகராட்சி மூலமாக தொகை இவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, எங்க வந்திருக்கு சார்? தினமும் காலி குடங்களோட மக்கள்லாம் தெருவில் போராடிட்டு இருக்கிறாங்க சார். நகராட்சியில எந்த அளவுக்கு, எந்த நகராட்சியில் நாங்க தண்ணீரேவா தண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க? எதுவுமே இல்ல, வெற்று அறிக்கை தான் சார். சும்மா தொடர்ந்து பேசலாம். ஆவடி குமாரம் உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களையும் பேச வேண்டியிருக்கிறது. நான் திரு ஸ்ரீனிவாசன் கேட்டு வந்துறேன். ஸ்ரீனிவாசன், இப்போ உங்களுடைய பார்வையில தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது? திமுக உள்ளிட்ட கட்சிகள் உங்களால தான் எல்லா பிரச்சனைகளும் எழும்புகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இன்னைக்கும் முதலமைச்சர் மத்திய அரசாங்கம் குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் விமர்சன கருத்துக்களையும் முன்வைக்க வேண்டாம் என்று அமைச்சர்களுக்கு அறிவுரை கூறியிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆக ஒரு இணக்கமான ஒரு சூழலுக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி மாநிலத்துக்கான பிரச்சனைகளை, நிதி உள்ளிட்ட விஷயங்களை உங்களிடமிருந்து பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அரசாங்கத்தோடு இணக்கமாக மாநில அரசாங்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்ம நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தில் எதிர்பார்க்கப்படுகிற அடிப்படை அம்சம். இணக்கமாக இருப்பது எப்போதும் நல்லதுதான். அது வேறு வேறு கட்சிகள் ஆட்சிகள் இருக்கும்போது அந்த இணக்கத்திற்கான முன்முயற்சி மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இப்ப இந்த அரசாங்கம் செயலற்று இருக்கிறதா என்ற கேள்விக்கு செயலற்று இருக்கிறதா என்றுதான் நானும் அந்த குற்றத்தை பதிவு செய்ய விரும்புகிற குற்றச்சாட்டை. ஏனென்றால் எப்போ ஒரு அரசியல் கட்சி ஸ்திரத்தன்மை குறைகிறதோ, ஸ்டெபிலிட்டி இல்லை என்று சொன்னாலே அது அந்த அரசாங்கம் செயலற்றதாக தான் இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இது செயலற்றதாக, போத் ஆக்ஷன்லெஸ் as well as டைரக்ஷன்லெஸ். இதில் எந்த திசை வழியில் செல்கிறது என்பதே தெரியவில்லை. 2012ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கிறப்ப விஷன் டாக்குமெண்ட் ஒன்று தயார் பண்ணாங்க. இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழகம் எந்த இலக்கை நோக்கி போக வேண்டும் என்று. அந்த விஷன் டாக்குமெண்ட்லாம் இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் அமைச்சரவைக்கும் அதெல்லாம் நினைவிலே இருக்கிறதா என்று கூட புரியவில்லை. டாஸ்மாக எதிர்த்து எங்கு பார்த்தாலும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர்கள் அவங்கெல்லாம் இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் போராட்டம்ன்றது ரொம்ப இப்போ பரவலாக காணப்படுகிறது. சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு அரசாங்கம் என்று ஒன்று இயங்கவில்லை தமிழகத்தில் என்கிற ஆதங்கம் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப இருக்கு. அதுல முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் பாராட்ட வேண்டும். குறிப்பாக நீரா என்கிற பானத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இது நீண்ட நாட்களாக விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கை. தென்னை விவசாயிகளுக்கு பலனளிக்கும் என்று சொல்கிறார்கள். அதுபோல ஏரி குளங்களில் எடுக்கப்படுகிற அந்த வண்டல் மண்ணை எல்லாம் விவசாய நிலங்களுக்கு கொடுக்கலாம் என்கிற ஒரு சாதாரண நிர்வாக ரீதியான முடிவு தான். ஆனால் அந்த நிர்வாக ரீதியான முடிவை எடுப்பதற்கு கூட இத்தனை ஆண்டு காலம் விவசாயிகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதை இந்த முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் பாராட்டுக்கள். ஆனால் பொதுவாக இந்த அரசாங்கம் செயலற்றும் இருக்கிறது. எந்த திசை வழியில் செல்கிறோம் என்பதை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கிறது. 2 அதிமுக அணிகளுடைய இணைப்பு, தொடர்ந்து நாம் முதலமைச்சராக இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற சந்தேகம், அமைச்சர்கள் எத்தனை பேர் மேல வழக்கு வரும், அவர்கள் குற்றச்சாட்டை சந்திக்க வேண்டும் என்கிற பச்ச உணர்வு,
இவையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும் என்று நினைக்கிறீர்கள்? செயல்பட வாய்ப்பில்லை. இதிலிருந்தெல்லாம் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய அரசியல் பயணத்தை அவர்கள் தொடங்க வேண்டும். அதற்கு அதிமுக தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் நான் பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான புதிய பயணத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துகிறது, விரும்புகிறது? ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை சொல்றீங்க நீங்க. ஊழல் அமைச்சர்களை முதல்ல அவங்க கேபினெட்ல இருந்து வெளியில அனுப்பணும். உதாரணமா விஜயபாஸ்கர் மேல அவர் 89 கோடி ரூபாய்க்கு ஊழல் வச்சிருந்தார் என்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவர்களுக்கு துணை நின்ற பல பேர் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ராம்மோகன் ராவ் வீட்டிலேயே ரெய்டு நடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் அதை சவால் விடுவது போல இப்போது அவருக்கு இன்னொரு துறையில் அவர்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் தனது பக்கத்தில் வைத்திருந்தால் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை எப்படி வரும்? யாருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு கூட இந்த மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதில் எப்படி நம்பிக்கை வரும்? அதனால இவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் முற்றிலுமாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பது முதல் விஷயமாக ஒரு அரசியல் பயணமாக அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கு அரசாங்கத்தில் அரசியல் இடம் இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு நல்லிணக்க அடிப்படையில் இவர்கள் மத்திய அரசாங்கத்தை அணுகினால் மத்திய அரசாங்கம் எல்லா விதமான விஷயங்களும் செய்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பயணத்தை அவர்கள் தொடர வேண்டும். இதுவரைக்கும் இவங்க முதலமைச்சர் தான் அப்படி பேசுகிறாரே தவிர அதிமுக கட்சியில பல முக்கிய தலைவர்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது, குறிப்பா பாஜக மீது அவர்கள் கடும் விமர்சனத்தை அவர்கள் முன்வைக்கிறவர்கள். பொறுப்பில் இருக்கிற யாருமே அப்படி சொல்லலையே. நிலையை அதிமுக எடுக்கக்கூடாது. அதிகாரத்தில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற யாருமே அப்படி சொல்லல. நீங்க இங்க விவாதங்களுக்கு வருகிறவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் ஒருவேளை பேசலாமே தவிர முதலமைச்சர் அப்படியான எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல, திரு தம்பிதுரை அப்படியான எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கல, திரு ஜெயக்குமார் அப்படியான எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கல, அமைச்சர்கள் பொறுப்புல இருக்கிற யாருமே உங்கள் மீது அப்படியான குற்றச்சாட்டை முன்வைக்கல. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையே அதுவாகத்தான் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை பெரிதாக விமர்சிக்க வேண்டாம் என்பதாகத்தான் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கொள்வது? மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் சொல்வதனுடைய ஒரு இன்னொரு பக்கமா இதை பார்க்க வேண்டி இருக்கிறதா? இல்ல, மத்திய அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வேண்டாம்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் என்றாலே அவங்க கட்சியினர் விமர்சனம் செய்யறாங்கன்னு தான் அர்த்தம். இதுவரைக்கும் முன்னால ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கிறப்ப நீங்க மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணாதீங்கன்ற ஒரு அறிவுரை அந்த அம்மையார் எப்போதும் சொல்லியது இல்லையே. அதனால இப்ப நமது எம்ஜிஆர் பத்திரிகை அவங்க நடத்துறாங்க. அதுல மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ரொம்ப கடுமையா எழுதுறாங்க. நீங்களே சொன்னது போல தொலைக்காட்சி விவாதம் தான், they are the public face of the party. தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறவர்கள் எல்லாம் கட்சிக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தை கண்டித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் இரட்டை நிலை என்று சொல்கிறோம். இந்த இரட்டை நிலை அதிமுக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பு. மத்திய அரசாங்கத்துடன் நல்லிணக்கத்துடன் இருக்கணும், பிஜேபியோட நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முன்வடிவுகளை அவர் கொண்டு போகணும். இல்ல அவங்க ஒரு கான்ஃபரன்டேஷனுக்கு தயார் என்று சொன்னால் பிஜேபியும் தயார் தான். அரசியல் ரீதியாக மத்திய அரசாங்கம் வேறு, பாரதிய ஜனதா கட்சி வேறு, பிஜேபி அந்த அரசியல் முரணுக்கு தயாராக இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு வேண்டும், அதிமுக தான் தெளிவுபடுத்த வேண்டும். எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு உங்ககிட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஏன்னா பொதுமக்களுடைய சந்தேகமும் அதுதான். நீங்க சொன்னீங்க விஜயபாஸ்கர் அமைச்சர் ஊழல் செய்திருக்கிறாங்க, அவர் 89 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்ததற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்குது, அந்த ஊழல் செய்த அமைச்சர்களாக நீக்கப்படணும்னு சொல்றீங்க. அதுதான் பொதுமக்களுடைய எண்ணங்களும் கூட, அது கரெக்ட் உங்களோட வியூ. ஆனால் அதை ஆய்வு மேற்கொண்ட அல்லது ரைடு செய்த மத்திய அமலாக்க பிரிவு இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்பர் 1 கேள்வி. அடுத்தது, முன்னாள் தலைமை செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அதை அவங்க ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மாநில அரசுடைய குற்றச்சாட்டுகளாக வைக்கிறீங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மீது நடத்தப்படுகிற அந்த வருமான வரி சோதனை, பிறகு அந்த ஐஏஎஸ் அதிகாரி பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டாரா அல்லது காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டாரா? இவைகளெல்லாம் மத்திய அரசுக்கு பங்கு இல்லையா? பிறகு மீண்டும் அவருக்கு பணியமர்த்தப்படுவதற்கு மத்திய அரசினுடைய ஒப்புதல் தேவையா தேவையில்லையா? இது எங்களுடைய சாதாரண மக்களுடைய கேள்வி. இது ரெண்டு மட்டும் விளக்குங்க ப்ளீஸ். இல்லங்க, நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பொலிட்டிக்கலா போகல, தயவு செய்து பொலிட்டிக்கலா போகல, நான் லீகலாவே கேக்குறேன், பிராக்டிகலா கேக்குறேன். பொலிட்டிக்கலா போகல, நானும் பொலிட்டிக்கலா போகல, நான் தார்மீக நீங்க அரசியல் ரீதியாக சொல்லல, நான் சட்ட ரீதியா பேசல, நான் தார்மீக ரீதியாக பேசுகிறேன். ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துன்னு சொல்ல முடியாது. இன்கம் டாக்ஸ் துறை என்பது மீடியால ட்ரையல் நடத்த முடியாது. அன்றாடம் வருமான வரித்துறை அதிகாரியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யார் மேல என்ன நடவடிக்கை என்பதை அவர் வெளிப்படையாக பேச நடவடிக்கையில செயல்பாடு முதல்ல நடக்கும். அதற்கப்புறம் அவர் கைது பண்றீங்க, போக வேண்டும். தினகரனை கைது பண்றீங்க, தினகரனை கைது பண்ணும்போது ஏன் விஜயபாஸ்கரை கைது செய்ய மாட்டீங்க?
பப்ளிக் மீடியா முன்னாடி சொல்லணும்னு அவசியம் இல்ல. காவல்துறை தாங்க முடிவு பண்ணணும். அந்த இல்ல நான் என்ன கேக்குறேன், அமலாக்க பிரிவு காவல்துறை முடிவு பண்ணணும். தினகரனை கைது பண்ணி கட்டுப்பாட்டு வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. இதுல காவல்துறை முடிவு பண்ணுமான்னு இல்ல, வருமான வரித்துறை என்ன முடிவு எடுக்க வேண்டியது அப்படிங்கிற அவசியம் இருக்குது. இல்ல இப்ப வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை என்ன, வருமான வரி அது ரெண்டுத்துக்கு பதில் சொல்லிட்டா அவரு. வருமான வரித்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை வருமான வரித்துறை முடிவு செய்யும். உங்ககிட்ட அப்ப நேரடி பதில் இல்ல நான் எடுத்துக்கிறேன். பிஜேபி கிட்ட நேரடி பதில் இல்ல நான் எடுத்துக்கிறேன். பிஜேபிக்கு நேரடி பதில் சொல்றதுக்கு இல்லன்ற நாங்க எடுத்துக்கிறோம். பப்ளிக் அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நீங்க மாநில அரசு குற்றம் சுமத்தும் போது திமுக கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க எங்களுக்கு. திமுக கேக்கல சார். திமுக கேட்க வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. திமுக கேக்குற கேள்விக்கு அவசியம் இல்ல. நாளைக்கு ஸ்டாலின் கேக்குற கேள்விக்கு அவசியம் இல்லன்னா திமுக விவாதத்துக்கு வரும்போது நீங்க வராதீங்க. திமுக கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லனா திமுக உட்கார இடத்துல பிஜேபி வராதீங்க. அதற்கு வருமான வரித்துறை என்ன எல்லா முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க விவாதிக்கிறதுக்கான ஒரு இடம் தான். வராதீங்கன்னு சொல்றது சரியான முறையில நான் என்ன சொல்றேன், எல்லா முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கிறவங்க ஒரு இடத்துல விவாதிக்கிறதுக்கு தான் இந்த இடமே. எனக்கு எப்படி உரிமை இல்லையோ அந்த மாதிரி திமுக கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றது ஒரு உரிமை இல்ல பொதுதளத்துல. திரு ஸ்ரீனிவாசன் இல்ல நீங்க சொல்லுங்க. செல்வன் யார் ஆங்கர்னு முதல்ல எனக்கு தெரியணும். I want to know who is the anchor first. பரந்தாமன் ஒரு நிமிஷம் திரு பரந்தாமன் அவசியமே இல்ல. ஒரு நிமிஷம் பதில் இல்லை என்று பொதுத்தளத்தில் பதிவு செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? திரு பரந்தாமன் ஸ்ரீனிவாசன் விவாதத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா ஒரு நிமிஷம் நீங்க வந்து கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய இயல்புல இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச்சா இருக்கு. உங்களுடைய கேள்வி இப்ப கேளுங்க, நேரடியா நான் உங்களுக்கு பதில் தர தயாரா இருக்கிறேன். கேள்விகளை யார் வேணாலும் வைக்கலாம். எல்லா விதமான கேள்விகளையும் வைத்து விவாதிப்பதற்கான ஒரு அரங்காகத்தான் நம்ம இதை வடிவமைச்சிருக்கிறோம். எல்லா மாறுபட்ட கொள்கைகளுக்குமான இடங்களும் உள்ளவர்களும் தான் இங்க வந்து பேசுறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பு நியாயங்களை சொல்றோம். நியாயங்களுக்கு அவங்க தரப்பு நியாயங்களுக்கான மறுப்புகளை சொல்வதற்கான இடம் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நேரடியான இந்த நெறியாளரை குறிப்பிட்டு கேட்கின்ற இந்த கேள்விகள் என்பதெல்லாம் புதிதாக இருக்கிறது. திரு ஸ்ரீனிவாசனிடம் இது மிக புதிதாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிடம் இது கடந்த சமீப காலங்களில் நான் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். இல்லைங்க, நான் கேட்கிற அடிப்படையான கேள்வி அதுதான். முதல் விஷயம், நாங்க நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது பரந்தாமன் அவர்கள் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். நான் ஓபியில மதுரையில இருந்து பேசுறேன். நீங்க பேசுவது எனக்கு கேட்கிறதுக்கே 10-12 செகண்ட் ஆகும். திரும்ப நான் பதில் சொல்வதற்குள்ள அவராக ஒரு முடிவுக்கு வருகிறார். இதுல இவருக்கு பதில் இல்லை பிஜேபியிடம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவரே தீர்ப்பும் சொல்றார். அவரே கேள்வியும் கேட்கிறார், அவரே தீர்ப்பும் சொல்கிறார் என்றால் நான் அதனாலதான் கேட்கிறேன், நெறியாளருடைய பணியை இவர் ஏன் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனது அச்சம், எனது கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியில பதில் இல்லை என்று தீர்ப்பு சொல்றது மக்கள் பாக்குறாங்க. உங்களுக்கான நேரம் இருக்கிறது, நிகழ்ச்சியை முடிக்கல. நானும் அதே லட்சக்கணக்கான மக்களை முன்னாலே வச்சுதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். எல்லோருக்குமான சரிசமமான நேரத்தை கொடுப்பதற்கு எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலமாக நம்ம வந்து நேரடியான பதில்கள் இருந்து வேறு பக்கம் திசை திருப்புறோம் தான் மாறும். அதனால விவகாரத்துக்கு வந்து இந்த விவாதத்துக்குள்ள என்னென்ன விஷயங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்குள்ள வருவது என்பது சிறப்பான விவாதத்துக்கு வடிவமைக்கும். அதற்கு நீங்களும் தயாரா இருப்பீங்க. நான் எல்லா விதமான கடுமையான கேள்விகளுக்கும் நேரடியாக பதிலை பேசக்கூடியவர் திரு ஸ்ரீனிவாசன். ஆனால் இன்னைக்கு அதுல இருந்து நம்ம இன்னைக்கு டிவியேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இன்னும் நேரம் இருக்கிறது, இந்த விஷயங்களை நம்ம பேசலாம். நான் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுட்டு அவங்கள்ட்ட வர திரு ஸ்ரீனிவாசன். திரு ஆவடிக்குமார், நீங்க வருவதற்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் திரு பரந்தாமன். பொதுவா அரசு இயந்திரம் நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, ஒரு கோப்புகள்ல கையெழுத்திடுவதையே ஒரு சாதனையா சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்திருந்தார். உங்களோட பதில்? இல்ல, திமுகவுக்கு நேர்மையான அரசியல், நேரடி அரசியல்லாம் அதுல இருந்து அவங்க விலகி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க வந்து அரசியல்ல வந்து ஒரு நிர்வாக ரீதியாவோ அல்லது அரசியல் ரீதியாவோ சந்திப்பதை விட ஏதாவது குறுக்கு வழி கிடைக்குமா, ஏதாவது வந்து மாற்று திசை திருப்ப முடியுமான்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு இல்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே தான் சொன்னாங்க, இந்த அரசு செயல்படவே இல்லை, செயல்படாத அரசு, செயல்படாத முதலமைச்சர், அதற்கு பிறகு செயல்படாத, தொடர்ந்து இது குற்றச்சாட்டு என்பது
செயல்படவில்லை, அதுக்கு அடுத்து பினாமின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இல்லை அல்லது எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறாரே தவிர அவர் ஒரு தன்னுடைய கடமைகளை உணர்ந்தவராக இல்லை என்பதைத்தான் இது போன்ற அவர் மட்டுமே இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கலையே, பல எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை என்பதோ வறட்சி என்பதோ இதெல்லாம் பொதுமக்கள் இன்னைக்கு சாலை மறியல்ல உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. டாஸ்மாக்கு எதிரான போராட்டத்தில் தொடங்கி பல போராட்டங்கள் நடக்குது. குடிநீர் பிரச்சனைகளுக்காக சாலைகளுக்கு வருவது என்பது இன்னைக்கு விசிபிளா தெரியுது இல்ல. இது எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு. டாஸ்மாக் கடையில மூடுறதுக்கு எத்தனை கடைக்கு ஃபைல் பண்ணாங்க? அதுவும் கேட்டிருக்கேன். அதாவது அவர் என்ன கேட்கணுன்றதை நீங்க முடிவு பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, அவர் கேட்கட்டும். அவருக்கு கேட்கறது தான் அவர் இருக்காரு. அதாவது இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் 140 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு வறட்சி, இயற்கையினுடைய இடர், அதனுடைய நீட்சி. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு இல்லை, ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்த தெலுங்கு கங்கை திட்டம், அதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த புதிய வீராணம் திட்டம். இந்த திட்டங்களின் வடிவாக குடிநீர் பிரச்சனை இல்லன்னு முழுமையா அப்படி இவ்வளவு சோதனையான காலத்தில் இன்றைக்கு கிராம பகுதிகளில் கூட குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சென்னையில் 10 நாட்களுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. சில இடங்களில் சாதாரண நேரங்களிலே சென்னையில கடுமையான குடிநீர் பஞ்சம் இருக்குன்றதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பான சூழ்நிலையில் கூட இன்றைக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த அரசினுடைய போற்றுதலுக்குரிய நடவடிக்கையாக பார்க்க வேண்டிய கட்சிகள் அதை மறந்துவிட்டு இன்றைக்கு பொத்தம் பொதுவில் குற்றம் சொல்லுவது என்பது அவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு இதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை தான் காட்டல. ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல பேசுவோம். நான் கவிதாவுடைய தொடக்கத்திலையும் கேட்டுறேன், இந்த நிர்வாகம் அப்படிங்கிற விஷயத்துல தமிழக அரசாங்கத்தோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. நிறைய விஷயங்கள்ல இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி வறட்சி, தண்ணீர் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஹேண்டில் பண்றதுல ஒரு தேக்க நிலை இருக்கு. எந்த முடிவுமே எடுக்காம ஒரு தேக்க நிலை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் பாஜக ஸ்ரீனிவாசன் சொல்லும்போது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்களை விலக்கி வைக்கணும்னு சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயத்தை எங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹிந்துல ஒரு ரிப்போர்ட் மத்திய அரசுக்கு இயங்கக்கூடிய ரயில்வேல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. சென்ட்ரல் ரயில்வேல அது ஒரு RTI பெட்டிஷன் மூலமா தெரிய வந்திருக்கு. 100 கிராம் தயிர் 972 ரூபாய்க்கும், ரிஃபைண்ட் ஆயில் 1 லிட்டர் 1200 ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க சென்ட்ரல் ரயில்வேஸ் கேட்டரிங்ல. ஸோ இந்த மாதிரியான ஊழலுக்கு இடம் கொடுக்கக்கூடிய மத்திய பாஜக அரசுக்கு நிச்சயமாக அதிமுகவுடைய ஊழலை நம்ம யாருமே ஜஸ்டிஃபை பண்ண போறதில்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க ஊழலை பத்தி பேசுறதுக்கான தகுதி இருக்கான்றதை அவங்க பாத்துக்கணும். அதுக்காக நம்ம இந்த இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கேள்வி எழுப்ப கூடாதுன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஊழலுக்கு இன்னொரு ஊழல் சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுற முடியுமா? இல்ல நிச்சயமா விட முடியாது. அதான் நான் சொல்றேன், நம்ம பத்திரிகையாளர்களா நம்ம எந்த ஊழலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தன் பரிசோதனை வேணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நிர்வாக ரீதியா ஒரு கால் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? நிச்சயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி எனர்ஜிஸ் இந்த இணைப்பு வேலையிலேயே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. மெர்ஜர் வேலையில வேஸ்ட் ஆகுது. பிளஸ் மெர்ஜர் அதாவது EPS கேம்ப் எப்படி பிஹேவ் பண்றாங்க. அந்த இடத்துல தான் இவங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்றது, இந்த பேச்சுவார்த்தைகளோ இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. உட்கட்சி பிரச்சனை என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. நிர்வாக ரீதியா நாங்க இப்ப அமைச்சரவை கூட்டம் போடுறதோ அல்லது சேலத்துல ஒரு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு, மற்ற நீரை போன்ற அந்த திட்டங்கள் நாங்க தொடங்குறோம், தென்னை விவசாயிகளுக்கு அது பயன்படுது அப்படின்னு அவர் பல விஷயங்களை முன்வைக்கிறார். இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். கோப்புகள் ஒரு உதாரணத்துக்கு அவர் குறிப்பிடுகிறார். கோப்புகளை இதுக்கு முன்னாடி இருந்த வேகத்தை விட வேகமா நடக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் தலைமைச் செயலகத்துக்கு ரெகுலரா வர்றேன், என்னுடைய வேலைகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நிர்வாகத்துல எந்த தடையும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணாலும் இப்போ ஜெயலலிதா இறந்த பிறகு கூட நிர்வாகத்துல தேக்கம்னு ஒண்ணு வரல. ஏன்னா பியூரோக்ரசி இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப இதுவாகவும் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு. அதனால டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 75 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அந்த மாதிரியான ஒரு தேக்க நிலை வரல. இப்போவும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ மக்கள் பிரச்சனைகள்ல அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, அதற்கான இது எப்படி, அதுல என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அதுல நிச்சயமாக தேக்கம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. திரு ஆவடிக்குமார், உங்கள்கிட்ட அந்த கேள்வி நீங்க இல்லாத போது எழுப்பப்பட்டது. இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர்களுக்கு ஒரு அறிவுரையை முதலமைச்சர் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. மத்திய அரசாங்கத்தை குறித்து
தேவையில்லாத எந்த விமர்சனங்களையும் செய்ய வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன, அதற்கு என்ன விதமான அணுகுமுறையாக இதை எடுத்துக்கொள்வது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். உட்கட்சி பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் நிர்வாகம் என்பது எப்போதும் போல சீராக நடந்து கொண்டிருக்கிறது, நிர்வாகத்தில் எந்த தேக்கமும் இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்ற அவருடைய அந்த உரை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான அம்சமாக இன்றைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையாக மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமாக மத்திய அரசை குறித்து விமர்சனங்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்கிற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு குமார், உங்கள்கிட்ட தான் கேட்டிருந்தேன், எதற்கான அறிவுறுத்தல் இது? ஏற்கனவே அப்படியான விமர்சனங்கள் இருக்கிறதா? திரு ஸ்ரீனிவாசன் தான் குறிப்பிட்டிருந்தார், அப்படியான விமர்சனங்கள் இருக்கும்போது தான் இந்த அறிவுரையே தேவைப்படுது. இங்க நிறைய உங்களை போன்ற விவாதங்களுக்கு வருகின்ற செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் கடுமையான விமர்சனங்களை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பார்வையை முன் வச்சாரு. இப்போ முதலமைச்சர் இப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்திருக்கு? அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்றைக்கு ஒரு வெற்றிடம் தலைமையில் ஏற்பட்ட காரணத்தால் எங்களுக்குள் சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன, கட்சிக்குள் சில சர்ச்சைகள் இருக்கின்றன. அது ஒரு பக்கம். இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற தொடர்ச்சியான அறிக்கைகள் குற்றச்சாட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு சுகமான சூழ்நிலை இல்லை என்பதுதான். அதிமுக அழிந்து விட்டது அப்படின்னு அழிந்து விட்டது மட்டும் இல்ல, இந்த தேதியில இது நடக்கணும்னு முன்கூட்டியே சொல்ற தகவல் எல்லாம் கூட வந்திருக்கு. அதனால அவங்க தொடர்ந்து எதிர்த்து தான் இருக்காங்க. அத எதிர்ப்பு இருக்கு. இந்த எதிர்ப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்குமான எதிர்ப்பா மாறிவிடக்கூடாது என்பதுதான் முதலமைச்சருடைய இன்றைக்கு அவருடைய அறிவுறுத்தல். என்னன்னா தமிழ்நாட்டினுடைய தேவை, தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி அதிமுக தானே. அதிமுக அழிந்து விட்டது அப்படின்னா அரசாங்கம் எப்படி இருக்க முடியும்? அதை எப்படி பிரிச்சு பார்க்க எனக்கு புரியல. கட்சி ரீதியான பிரச்சனைகளை கட்சி எதிர்கொள்ளும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எங்கள் மீது சாட்டுகின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் கட்சி ரீதியாக எதிர்கொள்வோம். ஆனா அமைச்சர்கள் அதை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்குமான ஒரு எதிர்ப்பாக மாத்திர வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய தேவைகளை மத்திய அரசாங்கத்தினிடம் நிறைவேற்றுவதற்கு ஒரு இணக்கமான சூழல் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே உங்களை போன்றவர்கள் அதிமுகவுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிற பலரும் கூட திரு வைகை செல்வன் உள்ளிட்டவர்கள் ஸ்டேட்மெண்டே கொடுத்தாங்க. திரு அன்வர் ராஜா உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு அழுத்தம் மத்திய அரசாங்கத்திலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசு தான் இதெல்லாம் எங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறதுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தது நிலையில இப்ப இந்த அறிவுறுத்தலை அப்ப அந்த அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் பணிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நிலவுகின்ற பிரச்சனைகளை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதில் அரசியல் இருக்கிறது. அதுல நாங்க அதை எதிர்கொள்கின்ற சூழ்நிலையும் மனநிலையும் எங்ககிட்ட இருக்கு, அது வேற. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு சந்தித்திருக்கின்ற பிரச்சனைகளை மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுகின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான சூழல் இல்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு பாதகமான சூழ்நிலை வரும். இது கட்சிக்கு வருகின்ற பாதிப்பு கட்சி தாங்கிக்கும். ஆனா இதை வச்சுக்கிட்டு அமைச்சர்கள் மத்திய அரசாங்கத்திற்கான பாதிப்பு தமிழ்நாடு அரசாங்கம் பற்றிய கேள்வி வந்துருங்கிறதுனால இப்ப நம்ம அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேவைகள், திட்டங்கள், எதிர்கால நடவடிக்கைகள் அத்தனையும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். மத்திய அரசு அதை பரிசீலிக்கின்ற ஒரு சூழல் இருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேவையான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதற்கான நடவடிக்கைகள் இருக்கு. பிரதமரை முதலமைச்சர் சந்தித்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தேவைகள், கோரிக்கைகள் தரப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்கின்ற சூழல் இருக்கு. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்தை தமிழ்நாடு அமைச்சர்கள் எதிர்ப்பது இரண்டுக்கும் ஒரு மாநில சுயாட்சி குறித்து நீங்க தான் நிறைய பேசுனீங்க. இங்க போய் எப்படி தலைமைச் செயலகத்துல போய் ஒரு ஐடி ரெய்டு நடத்த முடியுமா, சிஆர்பிஎஃப் போலாமா அப்படின்லாம் கேள்விகள் எழுப்பிய கட்சி இன்னைக்கு மாநில சுயாட்சியை எல்லாம் முழுமையாக விட்டுட்டு உங்களுக்கு மாநிலத்திற்கான உரிமைகளை கேட்டு பெறுவதில் நம்ம இப்போ அதற்கு பதிலாக அணுகுமுறையை மாற்றுகிறீர்களா? அணுகுமுறை எப்பவுமே ஒரே அணுகுமுறை. மாநிலத்துக்கான உரிமைகள் இருக்குல்ல, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியோ மற்ற விஷயங்களோ நீங்க குறிப்பிட்டது எல்லாமே இல்ல மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்த விஷயம்.
நிச்சயமாக உரிமைகளை கேட்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கு ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலிருந்து நிச்சயமாக. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு எப்பவுமே நீங்க என்ன சொல்ல போனா தேர்தல் நேரங்கள்லாம் நீங்க பி டீம் தான் எல்லா ஊடகங்களும் சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான போக்கு தான் இருந்துட்டு வந்தது. ஆனா சமீப நாட்களாக அதெல்லாம் மறுத்தவர் எதிர்த்தவர் இப்போ அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அது உண்மை இல்ல, ஆனால் எதிரிகள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்றைக்கு ஒரு அரசியல் அதிமுகவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையினுடைய விளைவாக தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையிலே ஒரு போராட்டம் அல்லது எதிர்ப்பு அரசியல் நடப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. அதை நாம் அதுக்கு காரணமா இருக்க வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாடு. எப்படிப்பா இதை புரிஞ்சுக்கிறது? அவர் நிர்வாகம் தனி, கட்சி தனி, கட்சி பிரச்சனைகள்ல நாங்க வெளிப்படையான அரசியல் ரீதியான மோதல் போக்குல இருப்போம், ஆனால் நிர்வாக ரீதியாக ஒரு இணக்கமான சூழல்ல வரும் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது இணக்கமா அல்லது பணிவா? அதை எப்படி எடுத்துக்கிறது? இணக்கம்னு நிச்சயமா எனக்கு தோணல. ஒரு விஷயம் என்னன்னா, கட்சி தனி நிர்வாகம் தனி அப்படின்றப்போ இப்போ கட்சிக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கு. உண்மையாவே கட்சி எதுன்னே நமக்கு தெரியாது. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி நமது எம்ஜிஆர்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஆர்டிகல்ஸ்லாம் வருது. இப்பவும் நமது எம்ஜிஆரும் அந்த தொலைக்காட்சியும் அதில் பெரும்பாலான பங்குதாரர்கள் சசிகலா குடும்பமாகத்தான் இன்று வரைக்கும் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லாத நிலையில அப்ப அவங்களுடைய பார்வை வேறா இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள இன்னும் அந்த குடும்பத்தின் இது இருக்கா அப்படின்ற சந்தேகம் எழுவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹிப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன், இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தா நிர்வாகம் தனியாகவும் கட்சி தனியாகவும் நிச்சயமாக நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அது அப்படி இருந்திருக்காது. அதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. அப்ப இந்த சூழல்ல அப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா அது இணக்கமான சூழல் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது நிச்சயமாக ஏதோ ஒரு சமரசம், ஒரு காம்ப்ரமைஸ் அதை நோக்கி தான் இது போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மத்திய அரசாங்கத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கிறது அல்லது அழுத்தம் இருக்கிறது? ஆமா, அது தேவை அழுத்தம் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஹேஸ் டு கண்டினியூ அப்படின்ற எண்ணத்துல அவங்க காம்ப்ரமைஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் ஓ பன்னீர்செல்வம் மணியோடு காம்ப்ரமைஸ் பண்றது வேறு, ஆனால் மத்திய அரசாங்கத்திட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மணியை விட இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவும் பல பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்க நியூமரிக்கலா பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு தான் பெரும்பாலான ஆதரவு நிரூபிச்சிருக்காங்க. ஆமா, ஆனாலும் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் பணிந்து போக வேண்டும் அப்படின்னா மறைமுகமான ஒரு அழுத்தம் மத்திய அரசு அல்லது மத்திய அரசு அங்க பதவியில் இருக்கக்கூடிய பாஜக தருகிறது. அவர் சொன்ன மாதிரி இங்க காலூன்றுவதற்கான ஒரு வழியாக அவங்க ஏடிஎம்கேவை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுல அவங்க முக்கியமான விஷயம் கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏடிஎம்கேவை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க, கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏன்னா இன்னும் 4 வருடங்கள் இருக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு கட்சியுமே ஆட்சியை இழக்க தயாராக இருக்காது. அப்ப அதுதான் அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு. அதை யூஸ் பண்ணி தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க ஓபிஎஸ் அணியை விட்டுட்டு இபிஎஸ் அணியை டார்கெட் பண்றதுக்கும் அதுதான் அடிப்படையான காரணமாக தான். ஏன்னா அரசாங்கம் இபிஎஸ் அணி கையில தான் இருக்கு அப்படின்றதான் எங்க டார்கெட் பண்றாங்கன்றீங்க. அவங்க ஒருவேளை கேட்ட நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இவங்க கேட்டது மற்ற வழிகளில் எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு எந்த அந்த குற்றச்சாட்டு என்ன அடிப்படையில்? ஸ்டாலினே சொன்னார்ல 2 நாளைக்கு முன்னாடி வீடியோல, அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸை மறைமுகமாகவோ மறைமுகமாகவோ யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் பல விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு ஜெர்னலிஸ்டா அப்சர்வ் பண்ணாலே அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகள், நேத்தி கூட இந்த டிபேட்ல யாரோ கேட்டாங்க, தினகரன் அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு கேஸ்ல தினகரன் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்ற கேள்விக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை. அப்ப அதுவும் ஒரு பதில் தானே. நீங்க லஞ்சம் கொடுக்க முயன்றது ஒரு குற்றச்சாட்டாக வச்சு அரெஸ்ட் ஆவறதெல்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிறது வேற, கொடுக்க முயன்று அரெஸ்ட் ஆவறதுன்றதெல்லாம் முதல் முறையான நடக்குது அப்படின்னு நாவடிக்குமார் அவர்கள் சொன்னது மாதிரி கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது தனி. அதனால் நிர்வாகத்தில் அதில் எதுவும் குறுக்கீடோ அல்லது தொய்வோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வேணால் அப்படி தெரியலாம். கட்சி தான் அந்த கட்சி, ஆனால் ஆட்சிங்கிறது அந்த கட்சி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு மக்களோட மேண்டேட்டோட. ஒரு யதார்த்தமான ஒரு நிலையை பார்க்கணும். இப்போது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? எல்லாருமே அமைச்சர்கள் தான். ஒரு அமைச்சர் ஒரு நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதனால் கன்ஃபியூஷன் அண்ட் கமோஷன்ஸ் இருக்கும்போது ஒரு நகரில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் எந்த அமைச்சர்களும் இலாக்காவை போய் பார்க்கறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். சரி சார், நான் எல்லாம் விட்டுடுங்க சார், நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, அது அரசாங்கத்தை பாதிக்கலை, நிர்வாகத்தை பாதிக்கலைன்னா நீங்கள் அசம்பிளி நடந்துட்டு இருக்கும்போது ஆர்கே நகர் எலெக்ஷன் பட்ஜெட் செஷன் முடிஞ்சு போச்சு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்குறதுக்காக அவையை ஒத்தி வைக்கிறாங்க. இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிஞ்சு இவ்வளோ காலம் ஆகி
பட்ஜெட் டிமாண்ட்ஸ் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு ஃபண்ட் அலாகேஷன் பண்ண இப்போ 1570 கோப்புகளில் போட்ட முதலமைச்சர் இன்னும் எத்தனையோ கோப்புகள் உருவாக்கி போட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும்போது அப்ப நிர்வாகம் ஸ்தம்பித்திருக்கா இல்லையா? ஏன் வந்து அசம்பிளி இன்னும் கூட்டாம இருக்காங்க? இதான் சப்ஜெக்ட். அதாவது இன்றைக்கு தான் தமிழ்நாடு அமைச்சரவை கூடி மானிய கோரிக்கைகளை எந்த தேதியில் நடத்துறது, என்ன வகையான அணுகுமுறையை மேற்கொள்றதுன்னு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இவங்க எல்லாம் கேட்டாலும் கேட்கலனாலும் நிச்சயமாக மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதற்குரிய பலமும் ஆற்றலும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உணரதான் போகிறீங்க. அதனால் இது எல்லாமே இன்றைக்கு ஏன் முதலமைச்சர் 1570 கோப்பில் கையெழுத்து போட்டேன்னு சொல்ல வேண்டிய சூழல் வந்ததுன்னா, அமைச்சர்கள் யாரும் பணியே செய்யலை அல்லது முதலமைச்சர் பணி செய்யலை, ஆட்சி இயங்கலை, இன்றைக்கு எல்லாமே ஒரு தேக்கம் அடைஞ்சிருக்கு. இவங்க அதை விட்டுட்டு கட்சி பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் இருக்கா இல்லையான்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்ற இந்த சூழல் தான் அவர் முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு ஃபைல் கூட பெண்டிங் இல்லை, எனக்கு வந்த ஃபைல் அத்தனையும் நான் பண்ணியிருக்கேன், இந்த 70 நாளில் இத்தனை ஃபைலில் நம்ம கையொப்பமிட்டிருக்கிறேன்னு நான் முடிச்சிடறேன் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு ஒரு எங்கள் கட்சியில் நீங்கள் சொல்வதை போல, எல்லாரும் சொல்வதை போல கட்சியில் பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, கட்சியில் பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் ஆட்சியை மிக சரியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் இயற்கையாகவும் செயற்கையாகவும் வந்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய வறட்சியினுடைய பாதிப்பு தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கு ஓரளவுக்காவது அதிலிருந்து மக்களை மீட்டு இருக்கிறோம். நீட்டு பிரச்சனை இருக்கு, பிரசிடென்ட் அசட்டுக்காக இவங்க வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை தொக்கி நின்றுட்டு இருக்கு, பிஜி டாக்டருடைய ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு செயல்படலன்றதுக்கு ஒரு உதாரணம். அதையும் தாண்டி நீங்க வந்து கவர்மெண்ட் நடக்கிறீங்க, ஆவடிக்குமார் சொன்ன மாதிரி இவ்வளோ ஃபைலில் கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னா அப்போ செயல்படலையானா இது தேங்கி நின்ற ஃபைல் தான்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த கவர்மெண்ட்ல என்ன புது ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கீங்க? நீங்கள் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறீங்க, ஓ பன்னீர்செல்வம் மறுபடியும் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, அதுக்கப்புறம் இவர் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, அதிலிருந்து ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழாவது பண்ணியிருக்கீங்களா? நாட்டினுடைய வளர்ச்சினா அதான் வளர்ச்சி. டெய்லியும் போய் சம்பளம் கொடுக்கறதுக்கு, டிஏ ஃபைலில் கையெழுத்து போடுறதுக்கு, செக்ரட்டரியில் இருக்கிறவங்களுக்கான டே டு டே அஃபேர்ஸ் கையெழுத்து போடுறதுலாம் ஒரு கையெழுத்து இல்ல. என்ன கம்பெனி கொண்டாந்துருக்கீங்க, என்ன தொழிற்சாலை கொண்டாந்துருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? ஒரே வரியில சொல்லிடுறேன். வழக்கறிஞர் பரந்தாமன் சொல்றது போல தினந்தோறும் திட்டங்களை அறிவிச்சு தினந்தோறும் திட்டங்களை தொடங்கி வச்ச ஆட்சிகள் கடந்த காலத்தில் இருந்த மாதிரியும் இன்னைக்கு என்னவோ முதல்ல கரண்ட் இல்ல, அதை விடுங்க. இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலையிலும் இன்னைக்கு கரண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. 2011 இருந்து இன்ன வரைக்கும் இருக்காங்க இவங்க. ஒரு கரண்ட் திட்டத்தை சொல்லுங்க, ஒரு கரண்ட் திட்டத்தை சொல்லுங்க. ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்கு தேவைகளை தருவதுதான். அந்த வகையில் இன்னைக்கு மின்சாரத்தை தந்திருக்கிறோம். எப்படி தந்திருக்கீங்க? நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வருது? யார் ப்ராஜெக்ட்ல வந்துச்சு? நீங்க போட்ட ப்ராஜெக்ட்டா? வேற விவாதம் இல்ல. தொடர்ச்சியாக இது வருது. இப்ப எதிர்காலத்துக்கு என்ன திட்டம்லாம் நீங்க போடுறீங்க? கவர்மெண்ட் இல்ல 2011ல வந்த கவர்மெண்ட் 2017 எக்ஸ்டெண்டட் கவர்மெண்ட். ஒரே வரியில அதுக்கு சொல்றேன், மின் திட்டத்திற்கு பணம் கட்டாம அவங்க நிறுத்துறாங்க. இதெல்லாம் கூட நம்ம கவனிக்க முடியல. நீங்க இன்றைக்கு காற்றாலை உற்பத்தியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்துல இந்தியாவிலே முதன்மை இடத்துக்கு போகணும். இன்னைக்கு அந்த காற்றாலை உற்பத்தி திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, மருத்துவமனை அவர் உங்க எம்எல்ஏ, உங்க சட்டமன்ற ஒரு உறுப்பினர், அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு இந்த அரசாங்கத்தில் நடக்கலன்னு. அதாவது காற்றாலை உற்பத்தியில் அதிகமா இருந்தது, ஆனா அந்த காற்றாலை உற்பத்தி ஆகின்ற மின்சாரத்தை கொண்டு வர முடியாது இருந்தது. இன்றைக்கு மின்தடை பாதை, காற்றாலை மின்சாரத்தை கொண்டு வருவது மின்தடை பாதை அமைச்சிருக்கோம். இது வந்து அதே மாதிரி சதன் கிரிட்
கிரிட்ல இருந்து நேஷனல் கிரிட் இணைக்கிறதுக்கு அது திமுக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக அரசாங்கத்தில் எதுவுமே செய்யாதனுடைய விளைவுதான் பாதிப்பு வந்தது. இன்றைக்கு 2 வழித்தடம், இப்ப என்ன ஒன்று தனியார் வழித்தடம், ஒன்று நீங்க ஆட்சிக்கு வந்து 7 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு இப்ப தொடர்ந்து 6 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி தான் இருக்கு. இருந்து எல்லா எதிரான நடவடிக்கைகள் எடுத்து முதலமைச்சர் மாறலாமே தவிர ஆட்சி உங்க ஆட்சி தான். இல்ல குமார் திமுக ஒண்ணுமே செய்யல. நீங்க என்ன செஞ்சீங்க? குமார் இப்ப இருக்கிற மக்கள் பிரச்சனைகள்ல என்னென்ன விஷயங்கள்ல நீங்க வந்து கவனம் செலுத்திருக்கீங்கிறது அங்க கேள்வி. எல்லா விஷயங்களுக்கும் போராட்டத்துல மூலமா நிக்கிறாங்க. நீங்க தெருவுல நிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதை குறித்து பேசுவதற்கோ அதை என்னன்னு அவங்களுடைய விஷயங்களை அவங்க பிரச்சனைகளை அலசுவதற்கோ அவங்களை கவனிப்பதற்கோ என்ன திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, என்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த போராட்டங்கள் எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய பிரச்சனைகளினால் வந்த போராட்டங்கள் இல்ல. குடிநீருக்காக தண்ணி குடத்தோட நிக்கிறதாங்க நீங்க ஊருக்கு ஊர் நடந்துட்டு இருக்கிற போராட்டம். டாஸ்மாக்கு இருக்கு. நீங்க வந்து கடையை வந்து மூடுங்கன்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு மாத்துறீங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் மூட சொல்லி நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் மூட சொல்லி சுப்ரீம் கோர்ட் தேசிய நெடுஞ்சாலையை வந்து கார்ப்பரேஷன் நெடுஞ்சாலையாக சொல்லுச்சு. மாநில நெடுஞ்சாலையை வந்து முனிசிபாலிட்டி நெடுஞ்சாலையாக சொல்லுச்சு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே நீங்க வந்து திரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கிற ஒரு அரசாங்கம். சுப்ரீம் கோர்ட் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஸ்ரீனிவாசன் கேட்க வேண்டியிருக்கு. நீங்க உங்களுக்கு வசதியானது எதுவோ அதை எடுத்து எங்களுக்கு வசதியானது இல்லங்க. உங்களுக்கு எது வசதியானதோ அத நீங்க பேசுறீங்க. மக்களுக்கு வசதி செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறோம். இன்றைக்கு திமுக எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால, திமுக செயல்படாதனால இன்னைக்கு மக்கள் ரோட்டுக்கு வராங்க. திமுக செய்ய வேண்டிய வேலையை மக்கள் போறாங்க. மக்கள் எதிர்க்கட்சியை நம்பல. எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியா புரியல. அப்ப வந்து இந்த விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டு வச்சிருக்க அரசாங்கம். அரசாங்கம் செய்யலனா தான எதிர்க்கட்சிகள் வருவாங்க. இல்ல சார் ரிசைன்மென்ட் போங்க சார். புது எலெக்ஷன் வரட்டும், நாங்க செஞ்சுக்கிறோம். அதாவது அரசாங்கம் முடியலனா விட்டு போங்க. இல்ல அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் எதிர்ப்பு வருகின்ற போது எதிர்க்கட்சி அதை எதிர்த்து போராடும், சட்டசபையில கேட்கின்ற தைரியம், கேட்கின்ற சூழல் பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க. எதிர்க்கட்சி கேக்குது, கேட்கலாம், பிரச்சனை இருக்கு. அதை கவனிக்காம இருக்கு அரசாங்கம். அப்படிதானே நீங்க சொல்றது? அதை எடுத்து சொல்ல வேண்டிய, அதை கவனப்படுத்த வேண்டிய எதிர்க்கட்சி இல்லாதனால மக்கள் நேரடியாக களத்துக்கு வந்து தங்களுடைய உரிமைகளை அவங்க விவசாயிகளுக்காக மாநிலம் முழுக்க நடந்த பந்த் வெற்றி அப்படின்னா அப்ப மக்கள் வந்து முழுமையா ஆதரிச்சிருக்காங்க. என்ன எடுத்துக்கிறது? அது வியாபாரிகள் சங்கம் அன்னைக்கு கடவுடைப்பு பண்ணலன்னா அந்த பந்து என்ன ஆயிருக்கு? அவங்க அந்த நியாயத்தை உணர்ந்திருக்காங்கல்ல. அதனால நான் திரு ஸ்ரீனிவாசன் கேட்டார். வியாபாரி சங்கம் கடையை மூடிட்டாங்க. எந்த பந்திலையாவது வியாபாரிகள் 5 மணிக்கு மேல கடை தந்தாங்களா? அன்னைக்கு 5 மணிக்கு மேல அன்னைக்கு முழுமையா கடையெடுப்பு நடந்தது உண்மை. நீங்க 5 மணிக்கு மேல கடை தந்தாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு நடக்குது 5 மணிக்கு மேல காலையில நடக்குது. சரி, இல்ல நீங்க திரு ஸ்ரீனிவாசன் ஒரு முக்கியமான விஷயத்த திரு குமார் சொல்றாரு. ஆட்சியில வந்து நாங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட போட்டியிட அல்லது சண்டையிடறதுக்கெல்லாம் விரும்பல. கட்சி ரீதியா எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதிமுகங்கிற கட்சிக்கும் பாரதிய ஜனதாங்கிற கட்சியுமா தான் நாங்க வந்து எங்களுடைய கருத்து முரண்களும் நேரடியான விமர்சனங்களும் இருக்கே தவிர ஆட்சியில் அப்படி இல்லை. அதனால இணக்கமாக நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாரு. அதை அப்படி பார்க்க வேண்டியிருக்கிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து சகோதரர் ராவடிக்குமார் அவர்களுடைய கருத்தை வரவேற்கிறேன். ஆட்சியோட மத்திய ஆட்சிக்கும் தமிழக ஆட்சிக்கும் காதல் என்பதும் தமிழக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் மோதல் என்கிற அந்த சவாலை கூட பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான சூழல் தான். அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை கூட டீம் இந்தியா என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி எங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பயன்படுத்துகிறார். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த டீம் இந்தியாவில் இடம்பெறுவார்கள். அவர்களுடன் மத்திய அரசாங்கம் எப்போதும் நல்லிணக்கத்தோடு தான் இருக்கும். இன்னைக்கு மாநில அரசாங்கம் வந்து அமைச்சரவையில் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த டீம் இந்தியாங்கிற அந்த பிஜேபியினுடைய கருத்துக்கு இவர்கள் ஒத்து வந்திருக்கிறார்கள். அதனால மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னது போல அதிமுகவும் பிஜேபியும் தமிழக தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் நாம் எப்போதும் எதிராளிகளாக நாம் போட்டியிடுவோம், சந்திப்போம். அது ஆரோக்கியமான அரசியல் என்று கருதுகின்றேன். சகோதரி அவங்க கவிதா முரளிதரன் அவர்கள் சொல்லும்போது ரயில்வேல நடந்த ஒரு ஊழலை குறிப்பிட்டாங்க. ஊழல்ல 2-3 வகையான ஊழல் இருக்குமா. ஒன்று மினிஸ்டீரியல் கரப்ஷன் ஒன்று இருக்கு. அதுதான் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற அந்த ஊழல். அதற்கப்புறம் அது அதிகாரிகள் மட்டத்தில் வரும், ரொம்ப கீழ்மட்டத்திலேயே ஊழல் நடக்கும். ஒரு நல்ல ஆட்சி அங்கே வந்த மாத்திரத்தில் ஒரு ஆட்சி இயந்திரத்தில் பணியாற்றுகிற அத்தனை அடிப்படை ஊழியர்களிலிருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் அவ்வளோ உடனே நாளை காலையில் நேர்மையாளராக மாறிவிட மாட்டாங்க. பழைய பிராக்டிஸ் கொஞ்சம் தொடரும். அதனால ரயில்வேல நீங்கள் சுட்டிக்காட்டிய அந்த ஊழல் என்பது
நிச்சயமாக இந்த அரசாங்கம் சகித்துக் கொள்ளாது. கரப்ஷனை பொறுத்த மட்டுக்கும் 0 டாலரன்ஸ் மோடி அவர்கள் அரசாங்கம் செய்யக்கூடியது. அதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க கூட சொன்னீங்க பிஜேபி காலூன்ற பார்க்கிறதுன்னு. இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு நிறைய ஊடகங்கள்ல சொல்றாங்க, பல கட்சிகள் சொல்கிறார்கள். பிஜேபி காலூன்றது இல்ல, பிஜேபி கோலோச்ச பார்க்கிறது என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். ஏற்கனவே பலமுறை நாங்கள் இங்க சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருக்கோம், எம்பியா இருக்கிறோம், மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறோம். காலூன்ற பார்க்கிறது காலூன்ற பார்க்கிறது என்ற அந்த வார்த்தை பிரயோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்க கிராமத்து பக்கம் திருமணத்துக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன் மாமா, நான் சொல்லி முடிச்சிடறேன். எங்க கிராமத்து பக்கம் திருமணத்திற்கு பந்தக்கால் ஊன்றதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கால் ஊன்றதுன்னு நாங்க பயன்படுத்துகிற வார்த்தை. கல்யாணத்துக்கு பந்தக்கால் ஊன்றது. அதனால தமிழ்நாட்டு அரசியல்ல கூட இந்த ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி அடைவதற்கான பந்தக்கால் ஊன்றோம் வேண்டா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கால் ஊன்றது என்பது ஏதோ பிஜேபி ஒரு வடமாநில கட்சி மாதிரியும் தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு இடமே இல்லாத மாதிரியும் ஏதோ நுழைய பார்க்கிறது, காலூன்ற பார்க்கிறது என்ற போன்ற வார்த்தை தமிழகத்தை தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரித்து காண்பிக்கிற ஒரு முயற்சி மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிமுக அரசாங்கத்தை நாங்கள் எந்த வகையிலும் நிர்பந்திக்கவில்லை. சசிகலா அம்மையார் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் காரணம். இரட்டை சின்னம் முடக்கப்பட்டதற்கு இவர்கள் இரு அணிகளாக பிரிந்து தேர்தல் கமிஷனுக்கு போனதுதான் காரணம். தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டது தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்கிறதுக்கு தான் காரணம். இதுல பிஜேபி எங்கே வருகிறது என்கிற விவாதம் அதற்கான பேசுபொருள் இல்லை என்றுதான் பிஜேபி சார்பாக நாங்கள் பார்க்கிறோம். நன்றி. இணைப்பில் இருங்க கவிதா. ஆமா, அதாவது அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இருக்குங்கன்னு சொன்னாரு. நம்ம வந்து எல்லா எலெக்ஷன் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா டிஎம்கே அல்லது ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கும்போது மட்டும்தான், அதாவது மேஜர் திராவிடியன் பார்ட்டிஸோட கூட்டணியில் இருக்கும்போது மட்டும்தான் பாஜகவால் வந்து இங்க ஜெயிக்க முடியுது. தனித்தாக ஒரு தொகுதி அவங்க கன்னியாகுமரியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மூன்றாவது ஒரு அணி அமைத்து. ஆனாலும் பார்க்க வேண்டியிருக்கு. சீனிவாசன், நீங்க பேசும்போது குறுக்கிட வேணாம்னு நினைச்சேன். வாக்கு சதவீத அடிப்படையில நீங்க பாருங்க. இல்ல நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல எந்த கட்சியுமோ நிச்சயமாக அவர்களுக்கான அரசியலை, அவர்களுக்கான இடத்தை உறுதி செய்வதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. எல்லோருக்குமான அந்த உரிமை உண்டு. அது மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க எந்தெந்த கட்சிகள் வேண்டும் வேண்டான்றதுல. ஆனால் நீங்க ஏற்கனவே காலூன்றிட்டோம் அப்படிங்கிற அதுல மட்டும் முரண்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. காலூன்றுவது என்றால் நீங்க வந்து வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கும் 70% அல்லது 75% 2 திராவிட கட்சிகள்கிட்ட தான் வாக்கு சதவீதமாக இருக்கிறது. இன்னமும் 2.5-3% வாக்குகளை கூட பெற முடியாத சூழல் தான். மத்தியில பொறுப்புல இருக்கீங்க, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் கூட அந்த வாக்கு சதவீதம் என்பதும் இருக்கிறது. எனவே அதை வைத்து மட்டுமே நாம் வந்து ஒரு இப்ப இணையமைச்சர் வந்துட்டார் அதனால நாங்க வந்து ஏற்கனவே காலூன்று விட்டோம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்க முடியும். உங்களுடைய அந்த ஆர்குமெண்ட் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இணையமைச்சர் தான் ஒரே ஒரு எம்பி இல்ல. நீங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கூட வைத்துக் கொள்ளுங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் 3, பாட்டாளி மக்கள் பெற்ற சதவிகிதம் அதை விட கொஞ்சம் கூட. மதிமுக வைகோ அவர்கள் இங்க 20 ஆண்டு காலமாக தனி கட்சி அரசியல் செய்கிறார். அவர் பெற்ற வாக்கு சதவிகிதம் 0.9, மார்க்சிஸ்ட் கட்சி 0.8, சீமான் போன்று நாம் தமிழர் கட்சி 0.8. பிஜேபி 3% வாங்கிய கட்சி இங்கே காலூன்றவே இல்லை என்று சொன்னால் பிஜேபியை விடவும் மிக குறைவான சதவிகிதம் பெற்ற கட்சிகளை என்ன என்று சொல்வீர்கள் நீங்க? மத்தியில பொறுப்புல இருக்கிற ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க. மோடின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை முன்னிறுத்தினீங்க. நீங்க ஆளுமையாக நீங்கள் அவர் மூலமாக வளர்ச்சி அரசியலை வைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் சொன்னீங்க. அப்போதெல்லாமும் கூட இவ்வளவுதான் வந்திருக்கிறது மூலமா நீங்க உங்களுடைய ஆர்குமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுடைய நம்பிக்கையாக சொல்றீங்க எங்களுக்கு இங்க வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது, நாங்க நாளைக்கு வந்து கோலோச்சுவோம், இப்ப அதுக்கான பந்தக்கால் நட்டிருக்கோம், என்ன வேணாலும் சொல்லலாம், அது உங்களுக்கான உரிமை. ஆனால் மக்கள் முடிவு செய்கிறார்கள் இங்க என்ன அளவுக்கு எந்தெந்த கட்சிகளுக்கான வரவேற்பு இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம அடுத்த அமர்வு குறித்து பேச வேண்டியிருக்கிறது. திரு ஸ்ரீனிவாசன் நினைப்பிலே இருங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டும் பேச வேண்டியிருக்கிறது. இந்த மருத்துவர்களுடைய போராட்டம் என்பது 14 நாட்களை கடந்திருக்கிறது. அது என்ன விதமா நாளையிலிருந்து இன்னும் மேலதிகமாக அந்த போராட்டத்தை தீவிரமடைய செய்ய இருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள். இது என்ன விதமான விளைவுகளை உண்டாக்கும்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு